குதிரை பேரம் குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்த திமுகவை குபீர்னு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருக்கு தாவேகா. யூடியூபர் வந்தாரு, ஆஃபர்களை தந்தாரு, எம்எல்ஏ பதவியை தூக்கி எறின்னு சொன்னார். 1 இல்ல 2 இல்ல இன்னும் 10 பேர் ரெடி, கோடிகளை கொட்டி கொடுக்கிறோம், கொடியை கொஞ்சம் மாத்திப்பிடி, சொன்னபடி வந்தாக்கா ராஜ வாழ்க்கை வாழ்வ, சொல்லுறத கேட்கலன்னா மேல போய் சேருவ. இப்படி எல்லாம் அந்த யூடியூபர் சொன்னதா ஊத்தங்கரை எம்எல்ஏ ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு. காட்சிகள் மாறுது, கரூரே ஆடுது. 41 பேர் மரணத்தை வச்சு விஜய வந்துடவே முடியாதபடி பண்ண பார்த்துச்சு திமுக. அத்தனைக்கும் பின்னாடி ஆயுதமா நிக்கிறது செந்தில் பாலாஜி தான். அப்பவே அவர் மேல கண் வச்சுட்டாரு விஜய். அண்ணனுக்கெல்லாம் அண்ணன், தம்பிக்கெல்லாம் தம்பின்னு ஒரு வசனம் வருமே, அந்த மாதிரி செந்தில் பாலாஜி தம்பி அசோக் மேல விஜய் டிராப் வச்சுட்டார். உண்மையில விஜய் கட்சி எம்எல்ஏக்களை விலை பேசி இழுக்கிறதுக்கு டைரக்டா திமுக எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஒரு விஜய் படத்திலேயே கூட ஒரு சீன் ஒண்ணு வரும். வில்லன் மன்சூர் அலிகான் மனசுல கருவிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க ஆளுங்க போய் வேலையை முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஏண்டா பாவிகளா இப்படி பண்ணீங்க அப்படின்னு நொந்து புலம்புவாரு மன்சூர் அலிகான். ஒருவேளை கட்சிக்கு நல்லது பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு சில பட்சிகளே பண்ணிவிட்ட வேலைதான் இப்படி பதற விட்டுச்சான்னு தெரியல. எவ்வளவுதான் அனுபவப்பட்டாலும் சரி, அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கவே முன்வராத ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குங்க. ஆட்சி அதிகாரத்துல தாங்கள் இருக்கும் போது தங்களால் ஆட்டி படைக்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஆட்சி போன பிறகும் அதே விசுவாசத்தை தங்களுக்கு காமிப்பாங்கன்னு இவங்க தப்பா கணக்கு போட்டுறாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், அவங்க டிராமா முடிஞ்ச உடனே சட்டையை கட்டி போட்டுட்டு அடுத்த ரோலுக்கு தயாராயிடுவாங்க. கெட்டப்ப மாத்து செட்டப்ப மாத்து, புது ஆட்சி சொல்றதை மட்டும் கேளு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு ரெடி ஆயிடுவாங்க. மருதமலை மாமணியை பாட்டுல மதுரை சோமு ஒரு வரி பாடுவார். கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன், நாடியன் வினை தீர நான் வருவேன். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்ச காலமாவது அவங்க நினைச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆத்திரத்தாலையும் அவசரத்தாலையும் அவங்க மேல யார் கைய வைக்க பார்த்தாலும் அது தேன் கூட்டு மேல கை வைக்கிற மாதிரி தான் அமையும். இவன் கோலத்துல பூந்தா தடுக்கல வெளியில வருவான்பா அப்படின்னு ஊர் சைடுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண விஜய் அப்படிதான் பூந்து வந்துகிட்டே இருக்காரு. அதென்ன அவர் வீட்டுல மட்டும் கேட்ட பழந்துகிட்டு கட்சியில சேர்றதுக்கு ஆளுங்க திபுன்னு உள்ள ஓடுறது. நாமளும் அந்த மாதிரி 10-12 பேர் அவர் கட்சியில இருந்து இழுக்கலான்னு யாராவது நினைச்சாங்கன்னா இப்போதைக்கு அட்லீஸ்ட் இப்போதைக்கு அது வெறும் கனவு தான். தான் காட்டுற குரலி வித்தியை எதிர்பார்த்தியும் பண்ணுங்கிறது அவங்களுக்கு புரியாதான். 100% போலீஸ் அவங்க அலர்ட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்களான்னு கருப்பு சிவப்பு டியூனுக்கு போட்ட ஸ்டெப்ஸ் கொஞ்சம் மாத்திக்கிட்டு இந்த சிவப்பு மஞ்சள் டியூனுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு போலீஸ்க்கு தெரியாதான்னு